ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு டே vlog தான் பார்க்க போறோம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? பாப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான், அவள் ஸ்கூல் போயிட்டா, அவள் பால்வாடி போயிட்டா அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். நான் பேச பேச போக போகிறத பார்த்து நல்லா சிரிச்சுக்கோங்க. எனக்கே சிரிப்பாக வருது. சரியாயிடும்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஒருவேளை என்னோட மாமியார் மாமனாரோட நோக்கம் நான் வந்து இந்த வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யணும். நான் செய்வேன். ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் யாரும் குழந்த மாதிரி புரிய வைக்க முடியாது. அவ்வளோ புரிய வச்சுட்டாங்க அவங்க பையன். அதனால் இனிமேல் புரிய வைக்கிற ஸ்டெப்புக்குள்ளே நாங்கள் போகல. அவங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிறாங்க, இல்லாட்டி வேணாம், என் வேலையை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல மார்னிங் தான் இன்னைக்கு. டைம் இப்போ ஒரு 6:50 ஆகுது. எல்லாருக்கும் குட் மார்னிங். இதுவுமே என்னோட நியூ லைஃப்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மாமியார் அப்படின்னா கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பாங்க. புரியுது. ஆனால் நானாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், என்னோட மாமியார் என்னோட ஹஸ்பண்டாகவே இருக்கட்டும், யார் யாருக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, என்ன தப்பு பண்ணாலும் ஒவ்வொரு தப்பையும் நோட் பண்ணி வச்சு கடவுள் எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கும்போது அவங்க வருந்தலாம். அவங்க அப்போ வருந்தட்டும். நான் அதை பற்றி எந்த கவலையும் படுறதில்ல. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். அவள் தான் காலையிலே வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிருந்தா. அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ. ஹாய் சொல்லு. குட் மார்னிங். இங்கே செம்மையாக குளிருது. சொல்லு. இங்கே செம்மையாக குளிருது. சொல்லுமா. காலையிலே வந்து பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டா. அதனால் ஒலை வச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். தண்ணி ஹீட் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி டே vlog தான் பார்க்க போகிறேன். இனிமேல் தான் நான் அரிசி போடணும். வாங்க பார்க்கலாம். எக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சாதத்தை நான் காமிச்சிருப்பேன். ஆனால் இங்கே நம்ம வயலில் அரைச்ச அரிசி உங்ககிட்ட காமிக்கல. இங்கே பாருங்கள். பார்க்குறதுக்கு ரேஷன் அரிசி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரேஷன் அரிசி கிடையாது, வயல் அரிசி. எப்போதும் அரைக்கிற மிஷினில் தான் அரைச்சாங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கருக்கெல்லாம் இருக்குல்ல, அது இருக்குது. அப்புறம் 1-2 கல் இருக்கும். அதனால் இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய கல். அதனால் எப்போதுமே காலையில் இந்த மாதிரி ஒலை வச்ச உடனே கல், அப்புறம் அந்த கருக்கல் எல்லாமே பிறக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் சாப்பாடு செய்வேன். இங்கே பாருங்களேன், மண்ணெல்லாம் கூட இருக்குது. மிஷினில் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இதுக்கப்புறம் அரைக்கிறது எல்லாத்தையும் அந்த மிஷினில் அரைக்க வேணாம், வேறு எங்கேயாவது கொடுத்து அரைக்கலான்னு வேறு அம்மா சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நெல்லும் 1-2 அப்படியே இருக்கும். அதனால் இப்போ இதுதான் க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, வயலில் இவ்வளோ நெல் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே ரைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று, இங்கே இருக்கிறவங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டா தான் அவங்க வயிறு நிரம்புமே. நம்ம ஊரில் இருக்கிற அந்த குருண அரிசியாக இருக்கட்டும், சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க, கடை அரிசி, இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் பசிக்கும். இந்த அரிசியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இதுதான் பிடிக்குமே. இவங்க மாற மாட்டாங்க, நம்ம தான் மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள். சரி, இப்போ நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி அலசி போடலாம். பின்னாடி கதவில் என்னோட சேரீ காய வச்சுருக்கேன். அதில் வந்து நேற்று பாப்பா அழும்போது தண்ணியை ஊற்றி வச்சுட்டா, நனைஞ்சிருச்சு. இந்த குளிருக்கெல்லாம் சேரீ லைட்டாக நனைஞ்சிருந்தாலும் யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப குளிரும். அதனால் அங்கே காய வச்சுருக்கேன். வெளியே காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப பனியாக இருக்கும்ல. நான் உங்கள்கிட்ட நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாளைக்கு சாட்டர்டே இங்கே ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பிறந்ததுக்கு. அதனால் இப்போ வரைக்கும் இன்னும் மைக் செட் கட்டலை. அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே சாங் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் இன்றைக்கி நான் டே vlog ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் டே vlog கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி அலசிட்டு அரிசி போட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. எப்போதுமே சொல்கிற மாதிரி வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இது வந்து என்னோட டேன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கி நாங்கள் என்ன நான்வெஜ் சாப்பிட்றோன்னு பார்க்குறீங்களா?
நேற்று ஒருத்தவங்களோட ஆடு காலையிலேருந்து நல்லா இருந்தது. லன்ச் டைமில் என்னாச்சுன்னு தெரியல. கயிறு கழுத்தில் பின்னிக்கிட்டு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி உடனே சேல் பண்ணியிருப்பாங்க போல். அந்த மாதிரி விற்றாங்க. நேற்று வாங்கினது மட்டன். இதை வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதிகமாக இந்த மூளை பீஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? நேற்று ஹீட் பண்ணி வச்சுருந்தது. இன்றைக்கி குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம். இங்கே எப்போதுமே அப்படி தான். எப்பயாவது இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து யாராவது நான்வெஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஹீட் பண்ணி வச்சுருவாங்க. ஒருவேளை திங்கட்கிழமை அப்படின்னா அவங்களே சமைச்சு சாப்பிட்ருவாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் தானே நான் சாப்பிடுவேன். அதனால் எனக்காண்டி வச்சு கெட்டு போயிடுச்சுன்னா அதனால் நேற்று வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி குழம்பு செய்யணும். மட்டன். ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, மட்டன் தான் இன்றைக்கி காலையில் குழம்பு. அம்மா மட்டன் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். இது வந்து நேற்று நைட்டு வச்ச குழம்பு. காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அவரைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி போட்டு சூப்பராக வச்சுருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு நான் சாப்பிடவே இல்லை. சும்மா ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். சில டைம் இங்கே ரொம்ப குளிர் இருக்கிறனால தண்ணியே குடிக்க முடியல. அதனால் வயிறு எப்போ பார்த்தாலும் வலிச்சுட்டே இருக்குது. இதில் வேற சாப்பாடு குழம்பு சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியுமா என்னன்னு தெரியாமல் நான் சாப்பிடல. இந்த குழம்பு இருக்குது, அம்மாவுக்கு ஹீட் பண்ணி கொடுப்பேன். யாருமே நேற்று நைட்டு சாப்பிடல. இங்கே குளிர்னால யாருக்கும் சாப்பிடவே தோணாது. அடுப்பு பக்கத்துலேயே ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. தூக்கம் வந்தால் தூங்கிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி அம்மாவுக்கு. இல்லையே வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னாவே பயங்கரமாக காய்ச்சில்லுன்னு மாறும். ஓகே, இப்போ அரிசி போட்டாச்சு, அது வேகட்டும். சும்மா மசாலா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஹஸ்பண்டு தான் சமைப்பார். மட்டன் வந்து நான் சமைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு அவங்க சமைச்சாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஹஸ்பண்ட் சமைப்பார். நான் இனிமேல் தான் மசாலா ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் சமைப்பாங்க, நான் வந்து பாத்திரம் விளக்கிடுவேன். மோஸ்ட்லி வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ தான். ஒரே ஒரு பயம்தான், டே ஃபுல்லாக என்னால் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. சாங் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே சொதப்பிடும். எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்கணும். இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா இஞ்சி, 3 பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து அரைப்பேன். அது கூட கடுகு, சீரகம் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. ஆனால் தம்பி தூங்கிட்டு இருக்கானா, இப்போ எழுப்புனா டிஸ்டர்ப் ஆவா. இங்கே பாருங்களேன், தேங்காய் எண்ணெய். நான் வந்து பெரிய விவிடி கோல்டு தேங்காய் எண்ணெய் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். அந்த பெரிய பாட்டிலே வச்சு யூஸ் பண்ணேன் அப்படின்னா காலையில் என்னால் எண்ணெய் தேய்க்க முடியல. எண்ணெய் தான் வெயிலில் வச்சாலும் அது உருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தானே, இதில் என்ன அதிசயம்னு சொல்லி கூட நினைக்கலாம். இங்கே பாருங்கள், என்ன தான் கை வச்சாலும் எப்படி கட்டியாக இருக்குது தெரியுமா? ஒடிசாவில் வின்டர் சீசனில் மட்டும் எல்லார் வீட்டுக்கு வெளியவே ஃப்ரிட்ஜு தான். நம்ம என்ன கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வீட்டுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கன்ஃபார்ம் கெட்டே போகாது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? என்ன அவ்வளோ ஹார்ட். கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு தட்டில் போட்டு தட்டினேன் அப்படின்னா இதே ஷேப்பில் ஒரு சோப் மாதிரி கீழே வந்து விழுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹார்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். சரி, நான் மசாலா ரெடி பண்ணுறேன். சீக்கிரம் கூப்பிடுங்க அப்பாவை. இவ விளையாடுற மூட்ல இருக்கா. நான் அவளை போய் தூக்கிட்டு வந்திருந்தேன். பேசுவாள பேச மாட்டாளோ? தேஜு தக்கையுமே. ஹேய் மாமு மாமு முறுக்கு முறுக்கு காமி. देखा 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 चाची को ऊपर है. ஏய் மாமு மாமு. ஏய் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள. ஏய் மாமு, நல்லா இருக்கீங்களா சொல்லு. நல்லா இருக்கீங்களா சொல்லு மாமு. முறுக்கு 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 சொல்லுமா. பேசவே மாட்டேங்கிறா. பேசுமா.
முன்னாடி சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க பாப்பா வந்து அப்பா அம்மா கிட்ட வீடியோ கால் பேசும்போது கொஞ்சம் அதையும் காமிங்கன்னு சொல்லி. திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பேசுனாங்க. முதல்ல என்னோட அண்ணன் கிட்ட பேசுனாங்க. அவள் ஒரு வார்த்தை அந்த பார்த்த உடனே அவளுக்கு ஆசை வந்து அவளே ப்ரெஸ் பண்ணியிருப்பா ஸ்க்ரீனை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசுகிறா, ஆனால் அதிகமாக பேச மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கிறது அதே மாதிரி தான் இருந்தா. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட எப்படி பேசுகிறான்னு கேளுங்க. எப்படி காக்கி தாத்தா 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 மூடி சொல்லு. நல்லா இருக்கீங்களா? அப்பா கொஞ்சம் அவ வெளியே வாங்க. அவ பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறா. வெளியே வாங்க. சொல்லு தேஜு நல்லா இருக்கீங்க? சொல்லு நல்லா ஜூர்கோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிடுற? முறுக்கு சாமி என்ன சாப்பிடுற? முறுக்கு சொல்லு. முறுக்கு முறுக்கு சாப்பிடுறேன்னு சொல்றப்பா. முறுக்குன்னு சொல்றா. முறுக்கு ஒரு வார்த்தையே ஒரு 2-3 டைம் சொல்லிட்டு இருந்தோம். பாப்பாவும் இதனாலே போர் அடிச்சிருச்சு. சில டைம்லாம் ஆடியோ கால் பேசுகிறா அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுப்பா, எல்லாத்துக்கும் ஹூன்னு சொல்லுவா, நான் சொல்கிறதெல்லாம் பேசுவா. காலையில் அவள் விளாண்டுட்டு இருக்கும்போது அவளை பிடிச்சி தூக்கிட்டு வந்து தாத்தா ஃபோன் பண்ணியிருக்காங்க வா பேசணும்னு சொன்னேன். அது கொஞ்சம் அவளுக்கு பேசுறதுக்கு தோணலை. அதுக்கப்புறம் பாருங்கள் அவளையே ஸ்க்ரீனை வச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. பாருங்கள் தேஜுவை பார்க்கணும் அப்படியே சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அம்மா பேசுனாங்க. அம்மா வந்து அதிகமாக கிறுக்கி லூசுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இவளும் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் வச்சுட்டாங்க. சரியாக நெட்வொர்க் கிடைக்காம பேச முடியல. ஏதோ கொஞ்சம் பேசுனதை நீங்கள் கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா இந்த மாதிரி அப்பாக்கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன சேர்ப்போம் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றின உடனே எப்போதுமே கொஞ்சம் சீனி மிக்ஸ் பண்ணுவோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, மசாலா எல்லாம் ரெடி. அது கூட உருளைக்கிழங்கும் மிக்ஸ் பண்ணுவோம். என்னோட ஹஸ்பண்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறாங்க. எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ கடாய் காய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் சீனி மிக்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் மறுபடியும் கேட்குறீங்க மட்டன் குழம்புலாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி காமிங்க. என்ன ஸ்பீடாக பார்த்து முடிச்சிடலாம், அதிகமாக பேச மாட்டேன். எப்படி செய்கிறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீனி மிக்ஸ் பண்ணுறாங்க. சீனி மிக்ஸ் பண்ணது எப்படி கலராக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எப்படி கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கேஸில் குழம்பு பண்ணலான்னு சொன்னதுக்கு ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? இப்போ மூஞ்சியை காமிக்க முடியாத அளவுக்கு குளிருதா? ஏன் வேண்டான்னு சொன்னீங்க சொல்லுங்கள். கேஸில் சமைச்சா குளிருமா அவருக்கு? அடுப்பு பக்கத்தில் உட்காந்துருந்தா ஹீட்டாக இருப்பாரா? எவ்வளோ பெரிய பெட்ஷீட் போட்டு உட்காந்துருக்காங்க. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. பிடிச்ச ஆளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மசாலா சேர்க்குறாங்க. மசாலா சேர்த்து முடித்த உடனே மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. அடுப்பில் குக்கிங் வீடியோ செஞ்சோம் அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய கஷ்டம். என்ன சேர்த்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஃபூன்னு ஊதி பாருங்களேன், அந்த புகை வராத அளவுக்கு பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்ககிட்ட தெளிவாக காமிக்க முடியும். அதனால் அந்த டைமில் என்னால் பேச முடியல. அந்த எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்க்குறாங்க.
உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 கிளறி விட்டதுக்கப்புறம் நேற்று நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல மட்டன் அதை வந்து சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டுட்டாங்க. இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிய வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. முடிஞ்சிருச்சு. அடுப்புக்கிட்ட உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ குளிருதா? இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லு. வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்துக்கோங்க, சுட சுட மட்டன் குழம்பு ரெடி. இப்படி தான் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செய்வோம். கொத்தமல்லி நான் அதிகமாக எடுத்திருந்தேன்னா கொஞ்சமாக சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இறக்குனதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோ, இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மேலாக தூவி விட்டுட்டு லைட்டாக பெரட்டி விட்டுக்கிறேன். ஓகே, நான் இனிமேல் பாத்திரம் விளக்கணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன், வாங்க பாருங்கள். மார்னிங் சாப்பாடு சாதம், எப்போதும் போல் மட்டன் குழம்பு. நேற்று வச்ச குழம்பு நான் சாப்பிடல, ஏன்னா அம்மா சாப்பிடுவாங்க, அதனால தனியாக வச்சுட்டேன். ஓகே, நான் சாப்பிட்றேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம ஊரில் இட்லி முக்கியமாக வெஜ்ஜு தான். ஆனால் இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட்றேன். எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளில் தான் சான்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் சாப்பிட்றேன். நீங்கள் நாளைக்கு இல்லாட்டி சண்டே நாளில் நான்வெஜ் சாப்பிடுங்க. இப்போ டைம் ஒரு 1:30 ஆகுது. பாப்பாவை அங்கன்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு எப்போதும் போல் லன்ச் டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இன்றைக்கி டே இவ்வளோ தான். இன்றைக்கி வீடியோவும் அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணணுமா, அதனால தான் இன்றைக்கி இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.